சில பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்கன்னு சொன்னேன். அதுல உர்வத் இப்னு மஸ்ஊத், யார் சொன்னேன்? உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. பிற்காலத்துல அவங்க பெரிய சஹாபி, இப்போ வரும்போது அவங்க முஸ்லிமா இல்ல, சரியா? அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசுறாங்க. முகமது இந்த மாதிரி திரும்பி போகல, ஏன் இந்த மாதிரி நீங்க போருக்கு வந்ததா தகவல் ஆச்சு அப்படின்னு. இல்ல உர்வத் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, உர்வா நீங்க பாக்குறீங்க, நாங்கெல்லாம் உம்ராவுல இஹ்ராம்ல யாரும் போருக்காக வேண்டி வரல, யாரும் என்ன செய்யல, போருக்காக வேண்டி வரல. அதனால நீங்க அனுப்புனீங்கன்னா என்ன செய்வோம், நம்ம உம்ரா செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு உர்வத் இப்னு மஸ்ஊத் என்ன செய்வாங்க, மக்காவுக்கு உள்ள போயிடும். மக்காவுக்கு உள்ள போனோன்னா அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, மக்காவாசிகள் அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, உர்வா உள்ள போனீங்களே, முகமதுடைய தோழர்கள் நடந்தது என்ன அப்படின்னா, அவங்க உம்ராக்காக வேண்டிதான் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் உம்ராக்காக வேண்டிதான் வந்திருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம உர்வத் இப்னு மஸ்ஊத் என்ன செய்வார், வந்தப்போ நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு சில விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய தாடியை பிடிச்சி பேசுவார். ரசூலுல்லாஹ்வுடைய தாடியை பிடிச்சி பேசுவார். இப்பவும் அரபுகள்கிட்ட இது பழக்கம் இல்லை. இப்பவும் அரபுகள்கிட்ட ஒரு சில பழக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் பேசும்போது என்ன செய்வாங்கன்னா, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பாசமா பேசும்போது அந்த மாதிரி தொட்டு பேசுறதெல்லாம் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாடியை தொட்டு பேசுவார். அப்போ கூட இருந்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கோவம். ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, அவருடைய கையில என்ன செய்வாங்க, தட்டுவாங்க. அவர்கிட்ட சின்ன அந்த வாள் மாதிரி இருக்கும், அதை வச்சு என்ன செய்வாங்க, தட்டிட்டு நீ வந்து யாருக்கு முன்னாடி பேசுறான்னு தெரியுதா, யாருக்கு முன்னாடி பேசுறான்னு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாடி பேசுற, அதனால உன்னுடைய கைகளை ரசூலுல்லாஹ் மேல என்ன செய்யப்படாம பேசு. இன்னொரு தடவை உன்னுடைய கை ரசூலுல்லாஹ்வுடைய தாடி பக்கம் வந்துச்சுன்னா கையே இருக்காது, கையே எடுத்துரும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, நேசிச்சாங்க. அவ்வளவு கண்ணியமாக இருந்துச்சு வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு அவர் அப்படி பேசிட்டு மக்காவுக்குள்ள போனோடனே பேசிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி அவங்க எல்லாம் உம்ராக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னோடனே. அதல்லாம இன்னொரு செய்தின்னு சொல்லுவார் உர்வத் இப்னு மஸ்ஊத், நான் இது வரைக்கும் எத்தனையோ தலைவர்களை பார்த்தாச்சு, எத்தனையோ நாட்டினுடைய மன்னர்கள், சோல்ஜர்ஸ், இப்படி நிறைய பேரை பார்த்தாச்சு. ஆனா முகம்மது கூட இருக்கக்கூடிய தோழர்கள் மாதிரி இது வரைக்கும் நம்ம யாரையுமே பார்த்துக்க மாட்டோம். அந்த அளவுக்கு முகம்மதுடைய தோழர்கள் முகம்மது அவ்வளவு நேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, முகம்கால் கழுகினார், முகம்மது கை கால் கழுகினார். இதை யார் சொல்றா? உர்வத் இப்னு மஸ்ஊத் சொல்லி காட்டுற மக்காவாசிகள்கிட்ட. உர்வத் இப்னு மஸ்ஊத் சொல்லி காட்டுற மக்காவாசிகள், முகம்மது கை கால் கழுவுனா என்ன, அவருடைய அந்த கை கால் கழுவி தண்ணி ஊத்துதலையா முது செய்ய சொல்றாரு. அது மக்கள் என்ன செய்யறாங்க, அவருடைய தோழர்கள் சட்டப்பட்டு